வணக்கம். 12ஆம் வகுப்பு முடிச்சிட்டு உங்களுக்கும் சரி உங்க பிள்ளைகளுக்கும் சரி ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். நாம இன்னைக்கு பார்க்க போறது சென்னையில இருக்கிற கோஜன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் அண்ட் டெக்னாலஜி. மறக்காம குறிச்சுக்கோங்க, இதோட டிஎன்ஏ கோட் 1123. ஒரு காலேஜ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதனால நாம இந்த காலேஜ் பத்தின எல்லா தகவல்களையும் 5 முக்கியமான தலைப்புகள்ல பார்க்க போறோம். முதல்ல காலேஜோட அடையாளம். அடுத்து அங்க என்னென்ன கோர்ஸ் இருக்கு, அப்புறம் கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், ரொம்ப முக்கியமா பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, கடைசியா ஸ்காலர்ஷிப் பத்தின தகவல்கள். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடியும் அதோட பேசிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சோ முதல்ல நாம கோஜன் காலேஜோட அடையாளம் பத்தி பாப்போம். ஓகே, இந்த காலேஜ் ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் ஆட்டோனாமஸ் காலம், அதாவது தன்னாட்சி பெற்ற சுயநிதி கல்லூரி. இது சென்னையில இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைக்கப்பட்டிருக்கு. அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் 65% சீட்ஸ் டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமாவும் மீதி 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாவும் நிரப்பப்படுது. இது பசங்க பொண்ணுங்க 2 பேரும் சேர்ந்து படிக்கிற ஒரு கோஎட் காலேஜ். இந்த காலேஜ் 2005ஆம் வருஷம் தொடங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா இன்ஜினியரிங் கல்வித்துறையில அனுபவம் வாய்ந்த ஒரு நிறுவனம்னு சொல்லலாம். இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறுவனத்தோட சேர்மன் டாக்டர் ஜி நடராஜன் சொல்ற மாதிரி இன்ஜினியரிங் கல்வியில சிறந்ததை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இதுதான் அவங்களோட வழிகாட்டும் கொள்கையா இருக்கு. காலேஜோட அடிப்படை விஷயங்களை பார்த்துட்டோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆன உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இங்க என்னென்ன கோர்ஸ் இருக்கு, கல்வியோட தரம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஏஐசிடி அங்கீகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த காலேஜுக்கு 2025-26 கல்வி ஆண்டுக்கான முறையான அங்கீகாரம் இருக்கு. இளங்கலை பொறியியல், அதாவது பிடெக்ல மொத்தம் 14 டிபார்ட்மெண்ட்ஸ் இங்க இருக்கு. இதனால உங்க இன்ட்ரெஸ்டுக்கும் எதிர்கால கனவுக்கும் ஏத்த ஒரு துறையை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. வழக்கமான கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் மாதிரியான கோர்ஸுகள் உட்பட மொத்தம் 14 விதமான துறைகள் இங்க மாணவர்களுக்காக வழங்கப்படுது. ட்ரெடிஷனல் கோர்சஸ் மட்டும் இல்லாம இந்த காலேஜ் எதிர்கால டெக்னாலஜிலேயும் ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. குறிப்பா இப்போதைய ட்ரெண்டான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் மாதிரியான புது கோர்ஸ்கள்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் உங்களை அடுத்த ஜெனரேஷன் வேலைகளுக்கு தயார்படுத்தும். படிப்பு மட்டும் வாழ்க்கை இல்ல இல்லையா? அந்த 4 வருஷத்தை நீங்க செலவழிக்க போற கேம்பஸ் சூழலும் வசதிகளும் எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கணும். வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த காலேஜ் சென்னையில இருக்கிற ரெட் ஹில்ஸ் பகுதியில சுமார் 80 ஏக்கர் பரப்பளவுல ரொம்பவே பெரிய பசுமையான ஒரு கேம்பஸ்ல அமைஞ்சிருக்கு. சோ படிக்கிறதுக்கும் உங்களை நீங்களே வளர்த்துக்கிறதுக்கும் ஒரு அருமையான விசாலமான சூழல் இங்க இருக்கு. பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் தனித்தனி ஹாஸ்டல் வசதி இருக்கு. மெஸ்ஸ பொறுத்த வரைக்கும் வெஜ் நான்வெஜ் 2 ஆப்ஷனும் இருக்கு. வெளியூர்ல இருந்து வர மாணவர்களுக்கு காலேஜ் பஸ் வசதியும் உண்டு. இதெல்லாம் இல்லாம கேம்பஸ் முழுக்க வைஃபை வசதி, அப்புறம் ஒரு நல்ல கிரிக்கெட் கிரவுண்டும் இருக்கு. டிரான்ஸ்போர்ட் பத்தி யோசிக்கிற பேரண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான தகவல். இந்த காலேஜ் கேம்பஸ்ல இருந்து பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. சரி, இப்ப நாம எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த பகுதிக்கு வந்துட்டோம். அதுதான் பிளேஸ்மெண்ட்ஸ். ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் டிகிரி படிக்கிறதோட முக்கியமான நோக்கமே ஒரு நல்ல வேலைக்கு போறது தானே. இப்போ நாம பார்க்க போற பிளேஸ்மெண்ட் டேட்டா எல்லாமே காலேஜ் நிர்வாகம் டிஎன்ஏஏ 2025 கவுன்சிலிங்குக்காக கொடுத்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் தான். காலேஜ் கொடுத்திருக்கிற ரிப்போர்ட் படி இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல 85% பேர் கேம்பஸ் இன்டர்வியூஸ்ல செலக்ட் ஆகி வேலை வாங்கிடுறாங்க. இங்க கேம்பஸ் இன்டர்வியூக்கு வர்ற டாப் கம்பெனிகள்னு பாத்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸ், TCS, இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, காக்னிசன்ட் மாதிரியான இந்தியாவோட பெரிய ஐடி ஜாம்பவான்கள்லாம் வர்றாங்க. இது மாணவர்களோட கெரியருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். கடைசியா ஸ்டூடெண்ட்ஸோட கல்வி கட்டண சுமைய குறைக்கிற ஸ்காலர்ஷிப்ஸ் பத்தியும் சில முக்கியமான தகவல்களையும் இப்ப பாப்போம். இங்க நிறைய கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு SC/ST மாணவர்களுக்கான கல்வி கட்டணச் சலுகை, BC/BCB DNC ஸ்காலர்ஷிப், முதல் பட்டதாரி உதவித்தொகை, மைனாரிட்டி மற்றும் OBC மாணவர்களுக்கான உதவித்தொகைகள்னு பல திட்டங்கள் நடைமுறையில இருக்கு. தகுதியுள்ள மாணவர்கள் கண்டிப்பா இதை பயன்படுத்திக்கலாம். ஒரு முக்கியமான குறிப்பு, இங்க கொடுக்கப்பட்ட தகவல்கள் எல்லாமே இந்த வீடியோவை நாங்க தயாரிக்கும்போது காலேஜோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் மற்றும் அரசு இணையதளங்கள்ல இருந்த டேட்டாவை அடிப்படையா வச்சுதான் தொகுக்கப்பட்டிருக்கு.
இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்க profsam.comக்கு விசிட் பண்ணுங்க. 12th அப்புறம் சரியான இன்ஜினியரிங் முடிவுகளை எடுக்கிறதுக்கு profsam.com தான் உங்களுக்கான உண்மையான வழிகாட்டி.